மதுரைக்கு சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்து சுத்தமான நகர பட்டியலுக்கு மாற்றுவோம் என மதுரையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மதுரை வடக்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணனுக்கு ஆதரவாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் செய்தார். மதுரை அண்ணா நகரில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் அதிமுக, பாஜக, அமமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பங்கேற்றனர். அப்பொழுது பேசிய அண்ணாமலை, மே 4ஆம் தேதி தமிழகத்தின் முதல்வராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்பார் என்றார். மேலும் தமிழ்நாட்டில் மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏ தளபதியையும் திமுக தலைவர் தளபதியையும் மக்கள் வேண்டாம் என்று முடிவு எடுத்துவிட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கப்படும் என்றும் மதுரைக்கு சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்து சுத்தமான நகர பட்டியலுக்கு மதுரையை மாற்றுவோம் என்றும் தெரிவித்தார். அப்படி பேசுகிறேன். பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் நம்முடைய மிகுந்த வாக்காளர் பெருமக்களே, மதுரை வடக்கு தொகுதியினுடைய நம்முடைய வெற்றி வேட்பாளராக டாக்டர் சரவணன் அவர்கள் உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று நம் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பெரிய மாற்றத்திற்காக நாம் தயாராக இருக்கின்றோம். 5 ஆண்டு காலமாக தமிழக மக்கள் ஒன்னேதான் சொல்றாங்க, திமுக நீங்கள் ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும், ஆட்சியிலிருந்து கடந்த 5 ஆண்டு காலமாக தமிழக மக்கள் எப்பொழுது தேர்தல் வரும், எப்பொழுது திமுக ஆட்சியை அங்கிருந்து அகற்ற முடியும் என்ற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நாளும் வந்துவிட்டது. ஏப்ரல் 23ஆம் தேதி நாம் எல்லாம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்கு தயாராக கொண்டிருக்கின்றோம். மதுரையை பொறுத்தவரை நமக்கு தெரியும், இரும்பு கோட்டையாக புரட்சித் தலைவர் ஐயாவுடைய காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இன்னைக்கு நாம் எல்லோருமே கூட்டணி கட்சிகள் என்றோருமே அணிவகுத்து நின்று கொண்டிருக்கின்றோம். மே 4ஆம் தேதிக்கு பிறகு அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கும் பொழுது நமக்கு ஐயா தமிழகத்தில் 2 தளபதி வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டார். 2 தளபதி வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டார். மதுரை வடக்கில தளபதி வேண்டாம், கோட்டையில தளபதி வேண்டாம், 2 தளபதியும் வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டார். 2 தளபதி வீட்டு கணக்கு. இந்த தளபதி ஜெயிக்கக்கூடாது, அந்த தளபதி ஆட்சியிலே அமரக்கூடாது. நமக்கு இன்னைக்கு தேவையெல்லாம் நம்முடைய டாக்டர், மக்கள் மருத்துவர், நிறைய பணிகளை செய்யக்கூடியவர், அறக்கட்டளையின் மூலமாக எண்ணற்ற குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு எனக்கு தெரிந்து நேரடியாக உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதர். அருமை சொந்தங்களே, பாராளுமன்ற தேர்தலில் மதுரையிலே போட்டியிட்ட பொழுது நீங்கள் எல்லாம் டாக்டர் சரவணன் அவர்களுக்கு உங்களுடைய அன்பை அள்ளி கொடுத்தீர்கள். இன்னைக்கு பலமாக நம்முடைய கூட்டணியின் வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றார். ஒரு பெரிய சரித்திரத்தை படைப்பதற்கு தயாராக இருக்கிறார். நீங்களே சொல்லுங்க, மதுரை வடக்கு தொகுதியில உங்களுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தளபதி என்ன எத்தனை முறை தொகுதிக்குள்ள வந்திருக்கிறார் நீங்க சொல்லுங்க. அவரை தொகுதிக்குள்ள யாரும் பார்ப்பது கிடையாது. இந்த தொகுதி எப்படி இருக்கணும் கூட அவருக்கு தெரியாது. இந்த தொகுதி எவ்வளவு நீளம், எவ்வளவு அகலம் என்பது கூட தளபதி அவருக்கு தெரியாது. எனக்கு தளபதினு ஒருத்தர் இருக்காருன்னு எப்ப தெரியும்னா, காங்கிரஸ் கட்சிக்கு யாருமே இல்லைன்னு அவர் சொல்லும் பொழுதுதான் தளபதினு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும். நான் டிவியில பார்த்த யாருப்பா தளபதி, அவர் சொல்றாரு தமிழகத்துல காங்கிரஸ் கட்சிக்கு வேலையே இல்ல, ஒரு தொகுதிக்கு 4000 பேர் இருக்கிறாங்க, பூத்துல கூட ஆள் இல்ல, இவனுக்கு ஆட்சியில பங்கு கேட்கிறாங்கன்னு அந்த கொளுத்தி போட்டது இங்கிருந்து தளபதி அவர்கள் தான். என்னை காங்கிரஸ் கட்சி பிச்சுக்கிட்டு கிடக்குது. ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்துக்கே வரமாட்டேன் என்று டெல்லியிலே அடம்பிடித்து அமர்ந்திருக்கின்றார். காங்கிரஸ் கட்சி 28 தொகுதியில போட்டியிடுது, 28 தொகுதியிலும் தோல்விதான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் எங்கேயும் காங்கிரசுக்கு